பூமியின் மிக பழமையான நீர் ஆதாரம் தற்பொழுது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இந்த நீர் ஆதாரம் கனடாவின் டிம்மின்ஸ் நகரில் உள்ள கிட் கிரிக் சுரங்கத்திற்கு அடியிலிருந்து கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. பூமியின் மிக பழமையான நீர் என்று அழைக்கப்படும் இந்த நீர் ஆதாரம் சுமார் 1.6 பில்லியன் ஆண்டுகள் பழமையானது என்று விஞ்ஞானிகள் கண்டறிந்துள்ளனர். இந்த நீர் ஆதாரம் செவ்வாய் கிரகத்தின் ஆழ்துளைக்குள் உயிர்கள் மறைந்திருக்க வாய்ப்புள்ளது என்ற கருத்தை இப்பொழுது நம்ப வைத்துள்ளது. இது பற்றிய கூடுதல் உண்மைகளை விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர். 1992ஆம் ஆண்டில் 29 வயதான பெண் புவியியலாளர் பராபரா ஷெர்வுட் லோலர் என்பவர் கனடாவின் டிம்மின்ஸ் நகரில் உள்ள கிட் கிரிக் சுரங்கத்திற்கு பயணம் மேற்கொண்டிருந்தார். அப்பொழுது அவர் சுரங்கத்தை ஒரு அளவிற்கு மட்டுமே ஆராய்ந்துவிட்டு வீடு திரும்பியிருக்கிறார். சுமார் 17 ஆண்டுகளுக்கு பிறகு பூமியின் அதிசயத்தை கட்டவிழ்த்த அந்த சுரங்கம் மீண்டும் லோலரை அழைத்துள்ளது. இம்முறை சுரங்கத்திற்குள் சென்ற லோலர் வெறும் கையுடன் திரும்பி வரவில்லை, புதிய அதிசயத்துடன் திரும்பியுள்ளார். இது பூமியுடன் முடிந்துவிடும் ஒரு அதிசயமாக இல்லாமல் செவ்வாய் கிரகம் வரை நீண்டு செயல்படும் ஒரு கண்டுபிடிப்பாக மாறியுள்ளது. வெல்கம் டு இன்ஃபோவேல்ட். இந்த மிக பழமையான நீருக்கான பயணத்தை லோலார் 1 மணி நேர பயணம் எடுக்கும் சுரங்கங்கள் வழியாகவும், பேட்டரி மூலம் இயங்கும் சுரங்க ரயில் சவாரிகள் மற்றும் குரூக்ஸ்ரூ வடிவ வளைவில் அமைந்துள்ள பல கடினமான வழிகளில் பயணம் செய்து கண்டறிந்துள்ளார் என்பது மிக குறிப்பிடத்தக்க விஷயமாக இருக்கிறது. பன்னாட்டு நிறுவனமான கிளென்கோருக்கு சொந்தமானது இந்த சுரங்கம் என்பதும், இது உலகின் திரவங்கள் மற்றும் ஆழமான நுண்ணுயிர்களுக்கான மிக நீளமான மற்றும் ஆழமான அறிவியல் ஆய்வகங்களில் ஒன்று என்பதும் குறிப்பிடத்தக்கது. கடந்த முறையை விட சுரங்கத்திற்குள் அதிக நேரம் லோலார் பயணித்துள்ளார். அவர் மேற்கொண்ட கடினமான பயணம் அவருக்கு பூமியின் மிக பழமையான நீர் ஆதாரத்தை அடையாளம் காட்டியுள்ளது. இம்முறை லோலார் புவியியல் ஆராய்ச்சியில் மிகப்பெரிய அற்புதமான கண்டுபிடிப்பாக கருதப்படும் 1.6 பில்லியன் நூற்றாண்டு பழமையான பூமியின் மிக பழமையான நீருடன் திரும்பியுள்ளார். லோலர் சுரங்கத்தின் அடிப்பகுதியில் இருந்து இந்த நீர் மாதிரியை சேகரித்திருக்கிறார். லோலர் மூக்கு வழியாக அவர் கண்ட விசித்திரமான வாசனையை பின்தொடர்ந்து இந்த நீர் ஆதாரத்தை அவர் கண்டறிந்துள்ளார் என்று விஞ்ஞானிகளால் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விசித்திரமான வாசனையை அவர் பாறை விரிசல்கள் மற்றும் பாறை முறிவுக்கு இடையில் நுகர்ந்து சென்று இப்படி ஒரு நீர் ஆதாரத்தை கண்டுபிடித்துள்ளார். சேகரிக்கப்பட்ட நீர் மாதிரி சோதனைக்கு சென்று வந்தபோது அந்த முடிவுகளை பற்றி கேட்க லோலார் மிகவும் ஆர்வமாக காத்திருந்தார். இதற்கான சோதனையை மேற்கொள்ள பொறுப்பான ஆராய்ச்சியாளரை அவர் அழைத்து சோதனையை நடத்தியுள்ளார். சோதனை செய்த ஆராய்ச்சியாளர்கள் அதிர்ந்து போனார்கள். காரணம், அவர்கள் சோதனை செய்த ஸ்பெக்ட்ரோமீட்டர் ஸ்கேல் ரீடிங் காட்ட முடியாமல் உடைந்துவிட்டது. எதிர்பார்த்ததை விட இது மிகவும் பழமையானது, இது சரியாக இருக்க முடியாது என்று வியந்து ஆராய்ச்சியாளர்கள் கூறியுள்ளார்கள். இறுதியாக நீர் ஆதாரம் சுமார் 1.6 பில்லியன் ஆண்டுகள் பழமையானது என்று கண்டுபிடித்துள்ளனர். இந்த கண்டுபிடிப்பு பற்றி டிசம்பர் 2016இல் அமெரிக்க புவி இயற்பியல் ஒன்றியம் ஒன்று ஒரு அறிக்கையை வெளியிட்டது. அதனைத் தொடர்ந்து லோலரின் கண்டுபிடிப்பு மீண்டும் வேகத்தை அடைந்துள்ளது. அவர் இப்போது ஒரு சமீபத்திய ஆய்வை மேற்கொண்டு அதற்கான முடிவையும் வெளியிட்டுள்ளார். அதில் அவர் நிலத்தடி நீர் அடையாளம் இருந்தால் அங்கு உயிர் இருப்பதற்கான வாய்ப்பு தெளிவாக உள்ளது என்று கூறியுள்ளார். செவ்வாய் கிரகத்தின் புறப்பரப்புகளில் உயிர் இருப்பதற்கான தெளிவான சான்றுகளுக்கு இந்த கண்டுபிடிப்புகள் நம்மை வழிநடத்தும் என்று அவர் இப்போது சுட்டிக்காட்டியுள்ளார். நிலத்தடி நீர் இருப்பதன் விளைவாக செவ்வாய் கிரகத்தில் பல அறியப்படாத அம்சங்கள் மறைந்திருக்க வாய்ப்பு இருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். செவ்வாய் கிரகத்தில் நிலத்தடி நீர் இருந்தது ஏற்கனவே நிரூபிக்கப்பட்டுள்ள நிலையில் இந்த நம்ப முடியாத புதிய கோட்பாடு பல புதிய திருப்பங்களை உருவாக்கக்கூடும் என்றும் நம்பப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் பல செவ்வாய் கிரக விண்கற்கள் பூமிக்கு அடியில் உள்ள பண்டைய தனிமைப்படுத்தப்பட்ட நிலத்தடி நீரில் காணப்பட்ட பாக்டீரியாக்களை தக்க வைக்கும் திறன் கொண்டவை என்பதை அவர்கள் தெளிவாக கண்டறிந்துள்ளனர். தற்போது 59 வயதான லோலரின் கூற்றுப்படி பூமியுள்ள உயிர்களை பூமியின் மேற்பரப்பில் வரையறுக்கப்பட்ட ஒரு நிகழ்வாக மட்டும் பார்க்க முடியாது. இது நமது கிரகத்தின் இருப்பை ஆழமாக ஊடுருவிச் செல்லும் என்று அவர் கூறியுள்ளார். செவ்வாய் கிரகத்தின் மேற்பரப்புகளை பில்லியன் ஆண்டுகள் பழமையான நீர் மாதிரியுடன் இணைக்கும் அவரது ஆய்வு ஏப்ரல் 2021இல் ஆஸ்ட்ரோபயாலஜி இதழில் வெளியிடப்பட்டுள்ளது. இவர் சொல்வது உண்மையானால் இவர் யூகம் போல் செவ்வாய் கிரகத்தில் அடிப்பகுதியில் நீர் இருந்தால் அதில் உயிர் அடையாளம் இருந்தால் எப்படி இருக்கும் என்று நீங்களே யோசித்து பாருங்கள். புவியிலிருந்து 500 மில்லியன் ஒளி ஆண்டு தூரத்தில் இறந்து போன 2 அடர் நட்சத்திரங்கள் மோதிக்கொண்டதில் ஏற்பட்ட பேரதிர்வை இந்த நிகழ்வில் இருந்து வெளியான ஈர்ப்பு அலைகளை கொண்டு விஞ்ஞானிகள் உணர்ந்துள்ளனர். அதாவது வினாடிக்கு சுமார் 3 லட்சம் கிலோமீட்டர் வேகத்தில் பயணம் செய்யும் ஒளி
500 மில்லியன் ஆண்டுகளுக்கு பயணம் செய்தால் அடைகிற தூரத்தில் இந்த நிகழ்வு நடந்துள்ளது. இணைந்த இந்த 2 நியூட்ரான் நட்சத்திரங்களின் மொத்த நிறை சூரியனை போல 3.5 மடங்கு அதிகம் என்பதும், இந்த மோதலுக்கு பிறகு அவை அநேகமாக கருந்துளையாக மாறியிருக்கும் என்பது இதில் சுவாரஸ்யம். லிகோ விர்கோ கூட்டமைப்பின் சர்வதேச லேசர் ஆய்வகம் நியூட்ரான் நட்சத்திரங்களின் மோதலால் வெளியாகும் ஈர்ப்பு அலைகளை 2வது முறையாக உணர்ந்துள்ளது. ஈர்ப்பு அலைகளால் விண்வெளி நேரத்தில் குளத்தில் கல்லெறிவதால் ஏற்படும் அலைகளைப் போல அலைவுகள் ஏற்படும் என்ற கணிப்பை ஐன்ஸ்டீன் தமது சார்பியல் கோட்பாட்டில் வெளியிட்டார். இதற்கு முன் ரேடியோ நுண்ணோக்கிகளினால் கண்டறியப்பட்ட பைனரி நியூட்ரான் நட்சத்திரங்கள் என அழைக்கப்படும் இவை சூரியனின் நிறையை விட 2.7 மடங்குக்கு மேல் பெரிதாக இருந்ததில்லை. இந்த 2 நியூட்ரான் நட்சத்திரங்கள் இணைந்ததால் கிட்டத்தட்ட நிச்சயம் ஒரு கருந்துளை உருவாகியிருக்கும். அமெரிக்காவின் லூசியானா, வாஷிங்டன் மாகாணங்கள் மற்றும் இத்தாலியின் பைசா நகருக்கு அருகில் என லேசர் தலையீட்டுமானிகள் இது குறித்த திட்டத்திற்காக பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. இந்த அமைப்புகள் விண்ணில் நிகழும் பெரும் பிரளயங்களில் இருந்து வரும் அதிர்வலைகளை எதிர்நோக்கி பிரபஞ்சத்தை தொடர்ந்து ஆராய்ந்து கொண்டிருக்கும். கிட்டத்தட்ட இந்த அமைப்புகளின் முந்தைய கண்டுபிடிப்புகள் அனைத்தும் கருந்துளை மோதலின் விளைவுகளாக இருந்து வந்துள்ளன. ஆனால் 2017ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் உணரப்பட்ட ஒரு நியூட்ரான் நட்சத்திர இணைப்பு இவற்றில் விதிவிலக்காக அறியப்படுகிறது. 3 ஆய்வகங்களில் ஒரு ஆய்வகத்தால் மட்டுமே இந்த நிகழ்வை கண்டறிய முடிந்தது. எனவே வானில் எந்த பகுதியில் இந்த நிகழ்வு ஏற்பட்டது என துல்லியமாக கூறுவது கடினமாக உள்ளது. இதற்கு முன்னர் உணரப்பட்டதை விட தற்போது இணைந்து உணரப்பட்ட நட்சத்திரங்களின் மொத்த நிறை அதிகமாக உள்ளது என்பதற்கான யோசனைகளை ஏற்கனவே விஞ்ஞானிகள் தெரிவிக்க தொடங்கிவிட்டனர். இந்த யோசனைகளில் பெரும்பாலானவை மிக முக்கியமான உருவாக்க சூழல்களுடன் தொடர்புடையவையாக இருக்கின்றன. ஆனால் இந்த 2 நட்சத்திரங்களில் ஒன்றோ அல்லது இரண்டுமோ குறைந்த எடையுள்ள கருந்துளையாக இருப்பதற்கான சாத்தியத்தை ஆராய்ச்சியாளர்கள் ஏற்றுக்கொள்கின்றனர். இந்த லேசர் தலையீட்டுமானிகள் எவ்வளவு சிறப்பாக செயல்படுகின்றன என்பது தெளிவாகிறது. 2015-2017 காலகட்டத்தில் நடத்தப்பட்ட ஆய்வுகளில் 11 ஈர்ப்பு அலை நிகழ்வுகள் உணரப்பட்டுள்ளன. கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் தொடங்கி இந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் முடிந்துள்ள தற்போதைய ஆய்வுச் சுற்றில் 40க்கும் அதிகமான முறை இந்த அலைகள் கண்டறியப்பட்டிருக்கலாம். ஐன்ஸ்டீன் உருவாக்கிய பொது சார்பியல் கோட்பாட்டின் கணிப்பே ஈர்ப்பு அலைகள். இவற்றை நேரடியாக கண்டறிவதற்கு தேவையான தொழில்நுட்பத்தை உருவாக்க கிட்டத்தட்ட 1 நூற்றாண்டு ஆகியுள்ளது. முடக்கம் பெற்ற நட்சத்திரங்கள், கருந்துளைகள் போன்றவை ஒளியின் வேகத்தில் பரவும் அலைகளை உருவாக்கும். இந்த அலைகளின் கண்டுபிடிப்பு பேரண்டம் குறித்த முற்றிலும் புதிய ஆய்வுகளுக்கு வழிவகுத்துள்ளது. நாசா வெளியிட்டுள்ள புதிய ஆய்வறிக்கையின்படி செவ்வாய் கிரகத்தில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள பனிப்பாறைகளை மனிதர்களுக்கு தேவைப்படும் குடிநீராகவும் ராக்கெட் எரிபொருளாகவும் பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று அறிவித்துள்ளது. இத்துடன் செவ்வாய் கிரகத்தில் குடிநீர் கிடைக்கும் புதையல் மேப் வரைபடத்தையும் அது வெளியிட்டுள்ளது. நாசா விண்வெளி ஆராய்ச்சியில் பல புதிய சாதனைகளை படைக்க மிக தீவிரமாக செயல்பட்டு வருகிறது. நாசாவின் வருங்கால பெரிய திட்டங்களில் குறிப்பாக மனிதர்களை நிலவு மற்றும் செவ்வாய் கிரகத்தில் வாழ வைப்பதற்கான சாத்தியத்தை தொடர்ந்து ஆராய்ந்து வருகிறது. இதற்கான சாத்தியக்கூறுகளை விஞ்ஞானிகள் இன்னும் ஆழமாக தேடி வருகின்றனர். நாசா இந்த வாரம் வெளியிட்டுள்ள புவி இயற்பியல் ஆராய்ச்சி ஆய்வறிக்கையின் இதழில் ஒரு புதிய தகவலை வெளியிட்டுள்ளது. அந்த புதிய ஆய்வறிக்கையில் செவ்வாய் கிரகத்தில் குடிநீர் கிடைக்கும் பனிக்கட்டிகளின் தகவல் மற்றும் அவை உள்ள இடத்தின் புதையல் வரைபடத்தையும் நாசா தற்பொழுது வெளியிட்டுள்ளது. செவ்வாய் கிரகத்தில் நீர் உள்ளது, ஆனால் அவை உறைந்துள்ளது என்று உறுதிபட தெரிவித்துள்ளனர். செவ்வாய் கிரகத்தில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள இந்த நீர் பனிக்கட்டிகள் செவ்வாய் கிரகத்தில் உள்ள ஆர்கேடியா பிளானெட்டியா என்று அழைக்கப்படும் இடத்தில் அதிக அளவில் காணப்படுவதாக நாசா தெரிவித்துள்ளது. இந்த பனிக்கட்டிகள் ஆழமற்ற இடத்தில்தான் இருக்கிறது என்று அந்த பகுதியின் வரைபடம் எடுத்து காட்டுகிறது. இந்த ஆர்கேடியா பிளானெட்டியா பகுதி மனிதர்கள் குடிப்பதற்கு தேவையான குடிநீர் மற்றும் ராக்கெட் எரிபொருளிற்கு தேவையான எரிபொருள் கிடைக்கும் முக்கிய தளமாக செவ்வாய் கிரகத்தில் இந்த இடம் இருக்கும் என்று விஞ்ஞானிகள் கூறியுள்ளனர். மார்ஸ் ரெக்கோனைசஸ் ஆர்பிட்டர் மற்றும் மார்ஸ் ஒடிசி ஸ்பேஸ் கிராஃப்ட் ஆகிய உதவியுடன் இந்த தகவலை விஞ்ஞானிகள் சேகரித்துள்ளனர். நீர் வளத்துடன் இருக்கும் இந்த பகுதியில் உள்ள பனிக்கட்டிகளை எடுக்க ராட்சச இயந்திரங்கள் எதுவும் தேவையில்லை. வெறும் மணல் வாரும் மண்வெட்டி இருந்தால் மட்டும் போதுமானது என்று விஞ்ஞானிகள் தங்களின் புதிய ஆய்வறிக்கையில் கூறியுள்ளனர். நீர் பனிக்கட்டிகள் மணல் போன்ற பொருளிற்கு கீழே சில சென்டிமீட்டர் ஆழத்தில் புதைந்து கிடக்கிறது என்று விஞ்ஞானிகள் குறிப்பிட்டுள்ளனர். செவ்வாய் கிரகத்தில் மனிதர்களுக்கு தேவையான குடிநீர் மற்றும் ராக்கெட் எரிபொருள் தேடும் திட்டத்தை இன்சிட்டு ரிசோர்ஸ் யூட்டிலைசன்ஸ் என்ற பெயரின் கீழ் நாசா தீவிர ஆராய்ச்சியை மேற்கொண்டு வருகிறது. இந்த திட்டத்தின் கீழ் விஞ்ஞானிகள் கண்டுபிடித்துள்ள இந்த நீர்வளம் கொண்ட பகுதி நிச்சயம் எதிர்காலத்தில் பயனுள்ளதாக இருக்கும் என்று நாசா தெரிவித்திருக்கிறது. இன்னும் செவ்வாய் கிரகம் பற்றிய பல தகவல்களை நாசா தொடர்ந்து பல்வேறு விஞ்ஞானி குழுக்களுடன் மேற்கொண்டு வருகிறது என்றும் தெரிவித்துள்ளது.